ஹாய். ஒரு அழகான பெரிய ஹோட்டல் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வாழ்நாளில் இந்த ஹோட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு குறிக்கோளோடு தான் இருப்போம். ஆனால் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் பார்க்குறதுக்கு ஒரு பிரமிடு வடிவில் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் நினச்சா கூட போகவே முடியாது. மனிதர்கள் யாருக்குமே இந்த ஹோட்டலில் அலோடு கிடையாது. அப்போ மற்ற உயிரினங்களாச்சும் உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே அலோடு கிடையாது. இந்த ஒரு ஹோட்டலை வந்து சபிக்கப்பட்ட ஒரு ஹோட்டல், பேய் ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹோட்டலை வந்து கட்டுறதுக்கான பணிகளை வந்து தொடங்குறாங்க அப்படின்னா மக்கள் எல்லாரும் பல அவஸ்தைக்கு உள்ளாகிறாங்க. முக்கியமாக வறுமை பயங்கரமாக அவங்கள ஆட்டி படைக்குது. அதனாலேயே 3 தலைமுறையாலையும் கட்ட முடியாத ஒரு ஹோட்டல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஹோட்டல் வந்து வடகொரியா தலைநகர் பகுதியான பியாங்யோங் அப்படிங்கிற பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. 1987 ஸ்டார்ட் பண்ணி இன்னமும் இந்த ஹோட்டல் வந்து கட்டி முடிக்கவே படலை. இதுக்கு காரணம் இந்த ஹோட்டலில் பல அமானுஷ்யங்கள் இருக்குது. இதில் வந்து நிறைய பேய்கள் வந்து இருக்குது. அதனால தான் இந்த ஹோட்டலை வந்து கட்டி முடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஹோட்டலில் பேய் இருக்கா? 1987 அப்போ இருந்த அதிபர் வந்து ஒரு உலக நாடுகளுக்கு ஒரு சவால். உலக நாடுகளே இந்த வடகொரியாவை திரும்பி பார்க்கணும். நாங்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட ஹோட்டல் வந்து கட்ட போகிறோம். 105 மாடி உயரம், கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட ரூம்ஸ் அங்கே இருக்கும். இதில் முக்கியமான விஷயம், கடைசி 5 ஃப்ளோர் வந்து அப்படியே ரொட்டேஷனில் இருக்கும். பார்க்குறதுக்கு அறிவிப்பு பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஸோ 1987 இந்த ஹோட்டலை வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக அரசு கஜானாவிலேருந்து 12% வந்து இதுக்காக ஒதுக்குறாங்க. ஏன்னா சவால் விட்டாச்சுல, பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 வருஷத்தில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த ஹோட்டலை கட்டி முடித்த பாடே இல்லை. செலவு அதிகமாகிட்டே இருக்குது. பல நாடுகள்கிட்டருந்து கடன் வாங்குகிறாங்க, கட்டுறாங்க, இருந்தாலும் முடியல. ஒரு பக்கம் மக்களுடைய வறுமை வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஹோட்டல் கட்டுறதுல தானே அவங்க வந்து மும்முரமாக இருக்கிறாங்க. மக்களை வந்து அவங்க கவனிக்கவே இல்லையே. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இதை வந்து முடியாது, மக்களும் இதுக்கு மேலே டென்ஷன் ஆகிடுவாங்க, மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1992 இந்த ஹோட்டலுக்கான கட்டுறதுக்கான அந்த பணிகள் எல்லாத்தையுமே நிறுத்துகிறாங்க. அங்கே வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அன்னையிலேருந்து அந்த அதிபருடைய காலங்கள்லாம் முடிஞ்சு போயிடுது. அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து அடுத்த அதிபர் ஆகிறாரு. கிட்டத்தட்ட 16 வருஷம், 2008 அதுக்கப்புறம் பணிகள் வந்து நடக்குது. 87 ஆரம்பித்து 2008 அந்த பில்டிங் வந்து எந்த விதமான பூச்சு வேலைகள் எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு பாலடைஞ்ச பேய் பங்களா போல் இருக்காது. உலக நாடுகள் எல்லாருமே காரி துப்புற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி ஒரு சவால் விட்டு கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள அதிபர் 2008 ஒரு தனியார் நிறுவனத்தோட கை கோர்க்குறாரு. இப்போ அம்பானி மாதிரி வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு மொபைல் நெட்வொர்க் வந்து வச்சுருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல் வந்து ஃபுல்லாக கட்டுறதுக்கெலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் வேணால் இந்த வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை கண்ணாடி வச்சு சூப்பராக க்ளோஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஆனால் என்னுடைய டவர் பாயிண்ட்டை நான் வந்து அந்த கட்டடத்தோட உயரத்தில் நான் வச்சுப்பேன். 3G 4G இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நான் டெஸ்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கண்டிஷனும் போடுறாரு. அதுக்கு அந்த அதிபர் வந்து இந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் போதும், அது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. வெளிப்புறத்தில் கண்ணாடிலாம் வச்சு சூப்பராக கட்டி முடிச்சிடுறாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த வடகொரியா அப்படின்னாலே இந்த கட்டடம் தான் உயரமான கட்டடம், பிரமிடு வடிவில் இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக அப்படிங்கிறதுனால ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வேலைகளை அவங்களால பண்ணவே முடியல. அந்த அதிபரும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அதிபர் அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ரொம்பவே சூப்பராக யோசிக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் வந்து இந்த கட்டடம் வந்து அப்படியே இருக்குது. இதுக்கு மேலே இதை காசு போட்டு கட்டி உள்ள நவீன வசதிகள் என்ன தான் கொடுத்தாலும் இத்தனை வருஷம் இது வந்து பாலடைஞ்சு போனதுனால இதை வந்து ஒரு பேய் பங்களா, அமானுஷ்ய சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை பயமுறுத்தி வரவே விட மாட்டாங்க. காலம் ஃபுல்லாக இது இப்படி தான் இருக்கும், இதனால் எந்த யூஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடிகள் எல்லாத்தையுமே ஒரு LED ஸ்க்ரீனாக மாற்றிட்டார்.
மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் ஒரு முக்கியமான அறிவிப்புகள், ஏதாச்சும் அரசு சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இது வந்து ஊருக்கு நடுவில் இருக்குது, மிக உயரமான கட்டிடம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், மக்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீனாக இந்த கட்டிடத்தை மாற்றிட்டார். இந்த கட்டிடத்தை ஏன் கட்டி முடிக்கலை அப்படின்னா உள்ளே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரியில்லை, அப்படியே கட்டினாலும் பின்னாடி நிறைய ப்ராப்ளங்கள் வரும், அதனால தான் கட்டலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஹோட்டலில் அமானுஷ்யம் இருக்குது, பேய் இருக்குது, அதனால தான் கட்டி முடிக்க முடியல, இந்த கட்டட வேலையை ஸ்டார்ட் பண்ணால் மக்களுக்கு வந்து பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இன்னொரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. என்ன மர்மம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ உள்ள அதிபர் வந்து அதை கரெக்டாக யோசித்து ஒரு எல்இடி ஸ்க்ரீனாக மாற்றினது எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வச்சுருக்கு. இதே போல் அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட நம்மளுடைய சேனலில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.